செங்கல்பட்டு அருகே கோவில் கும்பாபிஷேகத்தின் போது நல்ல பாம்புக்கு தீபாராதனை காட்டி அதனை கழுத்தில் மாலையாக போட்டுக்கொண்டு சிவபெருமான் போல் பக்தர்களுக்கு அருளாசி வழங்கிய காட்சிகள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டு விலங்கை போல் நல்ல பாம்பை பயன்படுத்தியது சரியா? வனத்துறை கூறுவது என்ன? பெட்டிக்குள் தூங்கிக் கொண்டிருந்த நல்ல பாம்பை தட்டி எழுப்பி அதற்கு முன் கற்பூரத்தை பற்ற வைத்து தீபாராதனை காட்டி கெட்ட பாம்பாக மாற்ற முயற்சித்த காட்சிகள்தான் இவை. என்ன கொஞ்சம் தூங்க விடுறீங்களா ப்ளீஸ் என கெஞ்சி கதறிய பாம்பை படமெடுக்கச் சொல்லி அதன் மண்டையிலேயே டப்பு டப்பு என்ற தட்டி கட்டாயப்படுத்தி பூஜை செய்துள்ளனர். தான் சிவபெருமான் போல் காட்சியளிக்க வேண்டும் என்பதற்காக நல்ல பாம்பை எடுத்து கழுத்தில் சுற்றி சுவாமிஜி போஸ் கொடுத்த அந்த வேளையில் நல்ல பாம்பு நல்ல மூடில் இருந்ததால் எந்த அசம்பாவிதமும் நடக்கவில்லை. ஆடு, மாடு, நாய், குதிரை போன்ற வீட்டு விலங்குகளைப் போல நல்ல பாம்பை பூஜைக்கு பயன்படுத்தியது சரியா? வனத்துறை கூறும் பதில் என்ன? செங்கல்பட்டு மாவட்டம் மலாலிநத்தம் சித்தேரிக்கரை பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ ஞானசக்தி நாகாத்தம்மன் கோவில் அமைந்துள்ளது. இங்கு சித்ரா பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு அண்மையில் 108 கலசங்களுடன் கூடிய மகா கும்ப கலசம் நிறுத்தப்பட்டு பல்வேறு வேள்விகள் நடைபெற்று முடிந்தன. தொடர்ந்து 11ஆம் தேதி காலை அருள்மிகு தவத்திரு ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர சுவாமிகள் தலைமையில் கும்ப கலசம் புறப்பட்டு நாகாத்தம்மனுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளது. இந்த கும்பாபிஷேகத்தில் தான் நாகாத்தம்மனுக்கு செய்த பூஜை போன்று உயிருடன் இருக்கும் நல்ல பாம்பு ஒன்றுக்கும் பூஜை நடத்தியுள்ளனர். இதற்காக பெட்டிக்குள் அடைத்து வைக்கப்பட்டிருந்த நல்ல பாம்பு ஒன்றை பூஜை நடக்கும் இடத்திற்கு கொண்டு வந்திருந்தனர். நல்ல தூக்கத்தில் இருந்த பாம்பு எழுந்து பார்த்ததும் சுற்றிலும் நூற்றுக்கணக்கானோர் இருப்பதை பார்த்து சற்றே டர்ராகி மிரண்டு போனது. அடுத்த நொடி அந்த பாம்பின் மீது பூக்களை தூவி பூஜைகளை ஆரம்பித்துள்ளனர். பூக்கள் தன் மீது படுவதை விரும்பாத பாம்பு தலையை திருப்ப, ஐயா கொஞ்ச நேரம் தலையை திருப்பாம இருயா என அதை தாஜா செய்ய படாது பாடுபட்டார் பாம்பின் உரிமையாளர். அதன் பின் பாம்பின் முன் சுமார் 10 ஊதுவத்திகளை பற்ற வைத்து புகையை கிளப்பி 10 முறை சுற்ற பாம்புக்கு சற்றே மூச்சு திணற ஆரம்பித்தது. முடிந்தது, தன்னை விட்டு விடுவார்கள் என பாம்பு நினைத்திருந்த போது பித்தளை தட்டில் சூடத்தை பற்ற வைத்து பாம்பின் முன்பு தீபாராதனை காட்டினர். தீயை பார்த்ததும் அரண்டு போன பாம்பு ஆஹா என பின்வாங்கி பதுங்கியது. இன்னும் என்னவெல்லாம் செய்ய போகிறார்களோ என பாம்பு அச்சத்தில் இருந்தபோது அதை தன் கழுத்தில் எடுத்து போட்டுக்கொண்டு சுவாமிஜி சிவபெருமான் போல பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதை கண்ட பெண் பக்தர்கள் உட்பட அனைவரும் மெய் சிலிர்த்து போயினர். அந்த பாம்புக்கு பல் பிடுங்கப்பட்டிருந்ததா அல்லது வாயை தைத்திருந்தார்களா என தெரியவில்லை. ஆனால் கடைசி வரை அந்த நல்ல பாம்பு டென்ஷன் ஆகாமல் நல்ல பாம்பாகவே இருந்ததுதான் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். பாம்பின் இயல்பே மனிதர்கள் தன்னை நெருங்க விடாமல் பாதுகாத்து கொண்டு தனித்து பதுங்கி வாழ்வதுதான். அது தன்னை தற்காத்துக் கொள்ள கொடிய விஷத்தன்மை கொண்ட பற்களை தனக்குள்ளே கொண்டுள்ளது. ஆனால் கொடிய விஷத்தன்மை கொண்ட பாம்பை வீட்டு விலங்கை போல பயன்படுத்துவது சரியா என பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். வனத்துறையினர் இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்த வேண்டுமென வன உயிரின ஆர்வலர்கள் பலரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுபோல் கடந்த 2019ஆம் ஆண்டு காஞ்சிபுரம் மாவட்டம் வாலஜாபாத்தில் பெண் சாமியார் ஒருவர் நல்ல பாம்பை கழுத்தில் போட்டுக்கொண்டு அருள்வாக்கு அளித்தார். அது தொடர்பான வீடியோ காட்சிகள் இணையதளத்தில் வைரலான நிலையில் பெண் சாமியார் கபிலா கைது செய்யப்பட்டார். அதேபோன்று செங்கல்பட்டு மாவட்டத்திலும் அரங்கேறி இருப்பதால் வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர்.